அம்மா ஆரம்பிச்சு வச்ச எல்லா ஸ்கீமுக்குமே வந்து நீங்க பேரை மாத்திட்டு போயிடல, போர்டு வச்சு நீங்க திறந்து வச்சுட்டு போல, அப்போ உங்களுக்கு தெரியலையா அது? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தைரியம் இருந்தா இது செய்யட்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது அங்க நின்று நேரடி சவால் ஒண்ணு விட்டுருக்காரு. என்ன காரணத்துக்காக, என்ன விஷயம் நடந்துச்சு, ஏன் இவ்வளவு கொந்தளிப்பா ஒரு சவால் ஒண்ணு விடணும் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக வந்து முன்னாள் அமைச்சர், திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. என்ன காரணத்துக்காக? அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க முன்னாடி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யுங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தான் முக்கியமான ஆளு, ஒரு எல்லா அக்சஸும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த ஒருத்தர் இப்போ நீங்க போஸ்டிங் மாறிட்டீங்க, உங்களோட அந்த முக்கியமான போஸ்டிங் இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது நீங்க பழைய ஞாபகத்திலேயே அப்படியே எல்லாம் ஓப்பனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பல இடத்துக்கு போகும்போது உங்களை தடுத்து நிறுத்தினா உங்களுக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்கும்? அப்படிப்பட்ட சம்பவம் ஒண்ணுதான் முன்னாள் அமைச்சர், அதுவும் முக்கியமான அமைச்சருக்கு ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன விஷயம்? அதுக்கப்புறம் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு, இதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை எல்லாம் கம்பல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக். ஆக்சுவலா இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சு முடிச்ச பிறகு உடனே எல்லாம் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போதே அங்க ஒரு பிரஸ்ல இருந்து ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டாண்ட் போட்டு வச்சு எல்லாரும் வர முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட எல்லாம் எப்பவுமே ஒரு கேள்விகள்ங்கிறத போட்டு கேட்பாங்க. அந்த வகையில இப்ப பிரஸ் கிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பட்ஜெட் முடிஞ்ச உடனே பேச வந்தாரு. அப்ப பேச வரும்போது இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைங்க, பூரா பேர் மாற்றம் பண்ணதுதான், எங்க ஆட்சியில என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் பேர் மாத்தி பட்ஜெட்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மேகதாது அணை குறித்து பேசல, முக்கியமான எந்த திட்டங்களுமே இல்ல, விவசாயிகளுக்கு துளியும் பயன் இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாரு. அப்படியே கட் பண்ணா இன்னொரு இடத்துல ஒரு கார்ல இறங்கி கிளம்பும் போது பிரஸ்ல ஒரு இங்கிலீஷ் சேனல்ல இருந்து ஒரு விஷயம் கேட்கறாங்க. அப்பயும் நத்திங் நியூ இன் திஸ் பட்ஜெட், ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில என்ன கொடுத்தாரு, 5 ஏக்கர் வரைக்கும் விவசாய நிலம் வைத்திருக்கிறவர்களுக்கு முழு கடன் பயிர் தள்ளுபடி அப்படின்னாரு. பட் இப்ப ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே முதல்ல 50,000 அப்படின்னு அறிவிச்சாரு. அதுலயே விவசாயிகள்லாம் டோட்டலா அப்செட். அப்புறம் நாங்களும் விவசாயிகளும் கோரிக்கை வச்சு பிளஸ் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அந்த 50,000 அப்படிங்கறது 75,000 மாத்தினாங்க. ஆனாலும் விவசாயிகள் இன்னமும் அந்த முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கறது தான் எதிர்பார்த்திருக்காங்க. பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருக்க அரசு தான் இந்த தாவேகா அரசு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காட்டமாகவே விமர்சிச்சிருந்தாரு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு சட்டமன்றத்துல கேள்வி நேரம்லாம் முடிஞ்ச பிறகு மேகதாது அணை குறித்தும் விவசாயிகள் பிரச்சனை குறித்தும் பேசுவதற்கு சபாநாயகர் கிட்ட நேரம் கேட்டிருக்கோம், அவங்க நிச்சயமா கொடுப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு சட்டமன்றத்துல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்ப முற்படும் போது பத்திரிகையாளர்ல இருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் எதுக்குங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது, ஏங்க இப்பதானங்க இவ்வளவு நேரமா சொல்லி முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இந்த தாவேகா ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும், அதாவது விவசாயிகளுக்கு தேவையான எந்த கோரிக்கைகளையும் பெருசா இந்த ஆட்சி நிறைவேற்றல, மேகதாது அணைகளையும் பிளஸ் விவசாய பிரச்சனைகளுக்கும் இந்த அரசு செவிசாய்க்கல அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில இன்னைக்கு நாங்க கருப்பு உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்யறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது கூட்டத்துல இருந்து இன்னொருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவர், அதாவது முன்னாள் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து, நீங்க எப்படி நாடகம் போட்டீங்களோ அதே மாதிரிதான் இந்த தாவேகா அரசும் வேளாண் பட்ஜெட்னு ஒரு தனி பட்ஜெட் தாக்கல் செஞ்சு ஒரு பெரிய நாடகம் போடுறாங்க அப்படின்னு பத்திரிகையில இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்ட உடனே, என்ன நாடகம் அப்படின்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு டென்ஷன் ஆகிறோ என்னவோ தெரியல, பாருங்க நாங்க விவசாயிகள் பக்கம் தான் எப்பவும் நிக்கிறோம். இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நாளைக்கு சட்டமன்றத்துல கேள்வி எழுப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தைரியம் இருந்தா எழுந்து நின்று பதில் சொல்லட்டும், நாளைக்கு சட்டமன்றத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு வினைன்னு ஒண்ணு நடந்தா அதுக்கு ஒரு எதிர்வினைலாம் இருக்கும் இல்லைங்களா, இப்ப இதெல்லாம் கொடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்கன்னு உதயநிதி அவர்கள் ஒரு விமர்சனம் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு மக்கள் எல்லாம், பெரும்பாலான மக்கள்லாம், ஏங்க இவங்க எல்லாம் பேர் மாற்றத்தை பத்தி பேசலாமாங்க, அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டத்துக்கு இவங்க பேர் மாத்தினாங்க, அம்மா திட்டம் இருந்துச்சு அதையெல்லாம் தூக்கி மாத்தி இவங்க கலைஞர்னு வச்சாங்க, இவங்க எல்லாம் திட்டத்துக்கு பேர் மாற்றத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க. ஆமா, நீங்க கொடுத்தா நிறைய பேருக்கு அம்மா ஆரம்பிச்சு வச்ச எல்லா ஸ்கீமுக்குமே வந்து நீங்க பேரை மாத்திட்டு போயிடல, போர்டு வச்சு நீங்க திறந்து வச்சுட்டு போல, அப்போ உங்களுக்கு தெரியலையா அது? அம்மா பேர்லயோ பண்ணீங்க, எவ்வளோ ஸ்கீமு அவங்க ஸ்டார்ட் பண்ணதை நீங்க ஈஸியா வந்து உங்க பேரை வச்சு நீங்க ஓபன் பண்ணிட்டு போயிட்டீங்க உங்க ஆட்சி வந்தப்போ. அப்படிதான் எல்லாருமே பண்றது தான், அது அப்படிதான் பண்ண முடியும். மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு அதுதான் ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். ஏற்கனவே இருந்த ஸ்கீமை வந்து
சுத்தமா விட்டு இருந்தாதான் நம்ம வந்து வருத்தப்படணும். இருக்கிற ஸ்கீமை தக்க வச்சுக்கிறது பெஸ்ட் தானே. அதுல என்ன போகுது இவங்களுக்கு? அவங்க நல்ல திட்டம் சொல்லி தானே கொண்டு வந்தாங்க, அதை கண்டினியூ பண்றது பெஸ்ட் தானே. இதுல என்ன வருத்தப்படுறது? என்னதான் இவங்க பேசினாலும் பழைய வரலாறுகளை மக்கள் ஞாபகம் வச்சிருந்து இன்னைக்கு இவங்களுக்கு எதிர்வினையாற்ற தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து, முன்னாள் திமுக அமைச்சர் ஒருத்தருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு ஒண்ணு பேசணும் பாத்தீங்களா? அது வேற யாருக்கும் இல்ல, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தான். ஏன் அப்படின்னா, கடந்த 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாசம் ஒரு கட்சி கூட்டத்துல பேசும்போது ஒரு விலைமாது கதை ஒண்ணு சொல்லி சைவமா வைணமா அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு ஷார்டஸ்ட் கண்டஸ்டா ஒன்று சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு விலைமாதோட வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அந்த விலைமாது வந்து இவங்கிட்ட பார்த்து கேக்குது, நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் இல்லைங்க புரியல அப்படிங்கிறான். இல்லைங்க நீங்க சைவமா வைணவமான்னு அவங்க திருப்பி கேக்குறாங்க. இவன் வந்து என்னங்க வந்தா எவ்வளவு காசு என்னன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா இவங்க இப்படி கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு ஒண்ணு அவர் அதுக்கு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. அதாவது சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்துட்டு அப்பயும் புரியல. அதுக்கு தெளிவாவே சொல்றாரு. அதாவது சைவம்னா படுத்துக்கிட்டு, வைணவம்னா நின்னுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிருப்பார். அது அப்பவே ஆன்மீகவாதிகள் பலராலையும் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது. அதுக்கு அப்பவே பலரும் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவரோட பதவி பறிப்புக்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த ஸ்பீச்சும் இருந்தது அப்படிங்கிறது நம்ம நினைவு கூற வேண்டியது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க சூழல்ல அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு ஆஜராக சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இருந்து விலக்கு கேட்டிருக்காரு. நீதிமன்றமும் பார்த்திருக்காங்க. உடனே நீதிமன்றம் வந்து என்ன இவர் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு, முதல்ல அவருக்கு ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிங்க, செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ள அவர் நீங்க கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருச்சு. இப்ப அடுத்த கட்டமா இதுல என்னென்னலாம் நடக்க போகுது? பொன்முடி அவர்கள் போய் கோர்ட்ல சரணடைய போகிறாரா, இல்ல கண்டிப்பா இவரை கைது செய்ய போறாங்களா, இல்ல அதுக்குள்ள சட்டத்தின் வழிகளை பயன்படுத்தி இதுக்கு மாற்று நடவடிக்கை பொன்முடி அவர்கள் எடுக்க போறாரா அப்படிங்கிறது குறித்தும் அடுத்தடுத்த பதிவுகள் பார்ப்போம். 3வது, நான் இருந்த இடத்துக்கே திரும்ப போகும்போது தன்னை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க பாத்தீங்களா? அது வேற யாருமே இல்ல, அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நேற்று இரவு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ பப்ளிக்குலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல கார் போகக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சேகர்பாபு அவரோட காருக்கு போட்டுட்டு, இல்ல சார் கார் இங்க தான் நிறுத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவர் உடனே விண்டோ இறக்கி ஒரு ஷாக்கா ஒரு முழிக்கிறாரு. ஏன்னா முழு அதிகாரத்தோட இதுக்கு முன்னாடி வரைக்கும் செயல்பட்டு இருந்தார்ல, அப்படி செயல்பட்டு இருந்த ஒருத்தரை இப்ப அவர் எம்எல்ஏ தான். அப்படி இருந்தும் தன்னை ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா அதை அவரால் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது அந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, என்ன பேச்சு பேசுன, எப்படி திருப்பதியில எல்லாம் போனா எவ்வளவு நேரம் நிக்கிறானுங்க, இப்படி எல்லாம் பேசின வயதானே, அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்கள் அதிகமாக பார்க்கப்பட முடியுது. சார் அனுப்பிச்சு விடுங்க சார், 3 வண்டியே சார், 3 வண்டியை அனுப்பிச்சு விட்ருங்களா சார்? சார் எம்எல்ஏ ஒரு சார் இருக்காங்க, சார் ஒருத்தாங்க. அதில் வந்து இன்னொரு அரங்கோலத்துறை இருக்காங்க, ஒரு தலைவர் இருக்காங்க. அது பின்னாடி ஒரு வண்டி இருக்குங்க சார். வரலைங்க சார், ஒன்றும் வரலைங்க. அவங்க அனுப்பிச்சு விடுங்க சார், அவங்க நம்பர் எழுதுன்றாங்க. அது 3 வண்டி. மக்கள் இந்த விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதே மாதிரி அந்த பிரஸ்ல கேட்கும்போது, ஒண்ணுமே இல்லைங்க இந்த பட்ஜெட்ல, நாங்க எங்களுடைய அதிமுக அரசு இருக்கும்போது விவசாயிகளுக்கு எவ்வளவு நலன் செஞ்சோம், கொரோனா காலத்துல கூட அவங்க பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை திட்டங்கள், அவர்களுக்கு எவ்வளவு சலுகைகளை கொடுத்தோம். இந்த ஆட்சி 2.5 மணி நேரம் படிச்சு ஒண்ணுமே இல்லாத பட்ஜெட்னா இதுதாங்க. அதாவது மெயின் நிதிநிலை அறிக்கையை 2 மணி நேரம் 5 நிமிஷம் தாங்க வாசிச்சாங்க. இவர் என்னன்னா 2.5 மணி நேரம் வாசிக்கிறாரு. என்னங்க இது அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் இறுதியா சொல்லியிருந்தாரு. இவங்க பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லும் போது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா விவசாயிகள் கிட்ட இருந்து நெல்லை வந்து உடனடியாக கொள்முதல் செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்துமே வந்து உடனடியாக கொள்முதல் செய்யாம மழையில நிறைய நெல்கள் இதாகி அதுல இருந்து பூத்தெல்லாம் வந்துருச்சு, விவசாயிகளுக்கு அதெல்லாம் பெரிய நட்டம் தான். இப்படிலாம் இருக்கும்போது தார்பாய் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, அதையாவது ஒழுங்கா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம், கொடுத்தாதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருக்காருங்க. பட் என்னதான் இவங்க எல்லாரும் எதிர்கட்சியும் சரி, முன்னாள் எதிர்கட்சிகளும் சரி, விவசாயிகளோட பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு கதறிக்கிட்டே இருந்தாலும், பல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த பட்ஜெட் நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிற வகையில பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான பட்ஜெட்ல உண்மையிலேயே நலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது வெறும் வெற்று அறிவிப்புகள் நினைக்கிறீங்களா?
பட் இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்ல என்னோட ரொம்ப பர்சனலான ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கீம் அப்படின்னா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி, மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்கள் பேர்ல கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இயற்கை வேளாண் விவசாயத்துக்காக பல விவசாயிகள் கிட்ட பேசி 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 இந்த இயற்கை வேளாணை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தாரு. அவர் பேர்ல கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சரியான அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது குறித்தும் மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப எல்லாருமே இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை, அந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம திரும்ப ஞாபகம் படுத்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இவங்க ஆட்சிக்கு 3 மாசம் தான் ஆகுது. அதுவும் இல்லாம முதல் முறையாக வந்திருக்காங்க. ஏற்கனவே கஜானாவில் நிதி இல்லாத சூழல்ல வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அரசின் கஜானாவில் நிதி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்க இருந்தெல்லாம் இதெல்லாம் எப்படி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அரசின் கஜானாவுக்கு நிதி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற முயற்சிகள்ல தான் இப்ப அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த முடிவின்படி சீக்கிரமாகவே முதலமைச்சர் அவர்கள் அரசின் கஜானாவுக்கு நிதியை கொண்டு வந்து விடுவார். அப்படி நிதியை கொண்டு வந்த பிறகு நிறைய திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க அவர் எப்பங்க நிதியை கொண்டு வரது, எங்களுக்கு எப்பங்க நல்லது செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க கேட்கறது நியாயம் தான். புதுசா வந்திருக்காங்க, இவங்களாவது இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க, அரசு நிர்வாக இயந்திரம் எப்படி இயங்குங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா இவங்க இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனின்னு போனாங்க அப்படின்னாலே ஒரு ப்ரொபேஷன் பீரியடுங்கிறது ஒரு 6 மாசம் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு ஒரு மாநிலத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 3 மாசத்துல போய் இவங்களை இந்த அடிக்கலாமாங்க? கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுப்போங்க. ஒரு வருஷமே ஆகட்டும், 6 மாசங்கிறது ஒரு வருஷமே ஆகட்டும். அடுத்த பட்ஜெட்ல இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். இப்பெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியுது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.